question, sub-engineer 2017 கேட்டிருக்க question. In a Colpitts oscillator, C1, C2 is equal to C and L is equal to 100 microhenry. Frequency of oscillation is 500 kilohertz. Find C. ஸோ இங்கே நமக்கு என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஈக்குவேஷன் தேவைப்படும் அப்படின்னா கால்பிட்ஸ் ஆசிலேட்டர் அப்படிங்கிற டைப் ஆஃப் ஆசிலேட்டர் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ கால்பிட்ஸ் ஆசிலேட்டரில் ஃப்ரீக்வன்சி ஆஃப் sustained oscillation என்ன அப்படின்னா 1 divided by 2 pi into root of L into C equivalent. ஸோ இதில் C equivalent உடைய வேல்யூ என்ன அப்படின்னா C1 C2 divided by C1 plus C2. ஸோ இதில் நமக்கு C1 C2 is equal to C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா C into C divided by C plus C. ஸோ C ஸ்கொயர் divided by 2C அப்படின்னா நமக்கு C by 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூவை எடுத்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணலாம். அண்ட் அது போக F வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 500 kilohertz. ஸோ 500 into 10 power 3 which is equal to 1 divided by 2 pi into square root of L value வந்து நமக்கு 100 millihenry கொடுத்துருக்காங்க. ஸோ 100 into 10 power minus 6 into C value என்ன நமக்கு இங்கே கிடச்சிருக்கு C by 2 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த வேல்யூவை ரெண்டு பக்கமே நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா அப்போ நமக்கு square root of C is equal to root 2 divided by pi into 10 power 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஸ்கொயர் பண்ணதுக்கு அப்புறமா C is equal to 2 into 10 power minus 9 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆன்சரில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நமக்கு பாயிண்டில் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 0.002 into 10 power minus 6 அப்படின்னு எழுதலாம். ஏன்னா எல்லாமே நமக்கு மைக்ரோவில் இருக்குது. ஸோ இந்த ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் 1 கூட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர்.